T20 உலகக்கோப்பையுடன் தற்பொழுது மும்பை வான்கடை மைதானத்துக்கு திறந்த வாகனத்தில் இந்திய அணி வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். T20 உலகக்கோப்பையை வென்று திரும்பிய இந்திய அணியை வரவேற்பதற்காக தற்பொழுது கிரிக்கெட் ரசிகர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வான்கடை ஸ்டேடியத்தில் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. T20 உலகக்கோப்பையுடன் மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் அணி தற்பொழுது பேரணியாக செல்ல இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். 17 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஓவர் உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக வென்ற இந்திய அணிக்கு சென்னை மும்பையில் இருக்கக்கூடிய பகுதியில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏராளமான ரசிகர்கள் இந்தியா முழுவதும் இருந்து அந்த பகுதியில குவிந்திருக்கின்றனர். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றது. உலகக்கோப்பையை வென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அந்த கொண்டாட்டம் இன்று வரை தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது. குறிப்பாக அந்த பகுதியில், அதாவது உலகக்கோப்பையை வென்ற பார்படோஸ் பகுதியில் ஏற்பட்ட புயல் காரணமாக இந்திய வருவதற்கு 4 நாட்கள் ஆனது. இன்று காலை இந்தியா வருகை தந்தவர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையமாகட்டும், இந்திய வீரர்கள் தங்கியிருந்த விடுதியாகட்டும், தொடர்ந்து பிரதமர் இல்லம் வரை பல்வேறு பகுதிகளிலும் இந்திய ரசிகர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வரவேற்பு அளித்து அவர்களுக்கு இந்திய அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணமே இருந்தனர். குறிப்பாக அதாவது மும்பைக்கு இந்திய அணி வீரர்கள் வர தொடங்கி இருக்கக்கூடிய இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்பாகவே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மும்பை விமான நிலையத்தையும் குவிந்திருக்க. தற்போது வரை மும்பை பகுதியில தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையிலும் மழையையும் பொருட்படுத்தாம ஏராளமான ரசிகர்கள் அந்த இந்திய அணி வீரர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்திய வீரர்கள் வருவார்கள் என தெரிகின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் கூடியிருக்காங்க. அவர்கள் அந்த மெரின் டிரைவ்ல இருந்து வான்கடை மைதானம் வரைக்கும் 2 கிலோமீட்டர் வரை ஊர்வலமாக அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கு. குறிப்பாக இந்த 1 மணி நேரம் வரை இந்த ஊர்வலம் நடைபெறும் என தெரிகின்றது. 1 மணி நேரத்தை கடந்தும் அதிகமாகலாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கடுங்காத கூட்டம் இருக்கிறது. மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய ஊர்வலம் இருக்கக்கூடியதுனால அந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசலாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற போது, அதாவது தோனி தலைமையிலான வென்றிருந்த போது அது இப்போது அளிக்கப்பட்டது போன்று அப்போதும் ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆனாலும் இதைத் தொடர்ந்து இந்த வெற்றி ஊர்வலத்தை தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் இந்திய அணிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா நடைபெறவிருக்கு. ஏற்கனவே உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய அணி மற்றும் இந்திய அணியில் உள்ள பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமாக பகிர்ந்தளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. வான்கடை மைதானத்தில் முழுவதும் ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில கொட்டும் மழையிலும் தொடர்ச்சியாக இந்திய அணியை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் அந்த பகுதியில நின்றிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஹரிஹரன், இந்த 125 கோடி ரூபாய் பரிசு தொகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது இன்னும் சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? ரசிகர்கள் மத்தியில என்ன மாதிரியான உற்சாக மனநிலை காணப்படுது? கிட்டத்தட்ட அதாவது இந்த விழா, அதாவது சற்று நேரத்திற்கு முன்னதாக மும்பைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஊர்வலம் தொடங்கக்கூடிய இடத்திற்கு ஏற்பார்க்கலாம். மும்பை நகர் முழுவதுமே, அதாவது அந்த வான்கடை மைதானம் நோக்கி அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலுமே மிக அதிகமான கூட்டம் இந்திய ரசிகர்களால் நிரம்பி வருகின்றது. தேசிய கொடியை ஏந்தியும் தங்களுக்கு பிடித்தமான வீரர்களுக்கான டிஷர்ட்களை அணிந்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீரர்களுக்கு கோஷங்களை எழுப்பியும் தொடர்ச்சியாக ரசிகர்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த பகுதியை பார்க்கும் பொழுது மிக பெரியதாக, அதாவது கடந்த ஃபிஃபா உலகக்கோப்பையை அர்ஜென்டினா வென்ற போது அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் இந்த மும்பையில் இருக்கக்கூடிய கூட்டம் அதை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கான கூட்டம் அந்த பகுதியில் கூடியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் அந்த மெரின் டிரைவிலிருந்து வான்கடை மைதானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரை வெற்றி அணிவகுப்பு செல்லக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட அந்த ரசிகர்கள் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கடந்து மைதானத்திற்கு செல்வது மிகப்பெரிய சிக்கல் உள்ளது. இதனையெல்லாம் கடந்து அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் போன்றவர்கள் உதவியோடு மிக விரைவாக வான்கடை மைதானத்துக்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த பகுதியில இந்திய வீரர்களுக்கு 125 கோடி
ரூபாய் பரிசளிக்கப்பட்டது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு இந்த சாம்பியன்ஸ் டிராபி வென்ற பிறகு இந்திய அணி எந்த ஒரு ஐசிசி தொடரையும் வெல்லவில்லை. இப்படி இருக்கும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஒரு ஐசிசி தொடரை வென்றிருக்கு. குறிப்பாக 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு 2014இல் நடைபெற்ற உலகக்கோப்பை, 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை, அதனைத் தொடர்ச்சி நடைபெற்ற பல்வேறு T20 உலகக்கோப்பையிலும் இந்திய அணி வெல்லாத ஒரு சூழல் இருந்தது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில அரையிறுதியில இங்கிலாந்திடம் ஒரு இந்திய அணி ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கும். விக்கெட் இழப்பின்றி இங்கிலாந்து அணி இந்திய அணியின் டார்கெட்டை மிக எளிதாக எடுத்திருக்கும். அவ்வாறாக இருந்த ஒரு சூழல்ல 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வேறு மாதிரியாக கட்டமைத்தார். அதன் பலன் இந்திய அணி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடரை வென்றிருந்தது. இந்த ஐசிசி தொடரை வென்றிருப்பது இந்திய அணிக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 2012ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபிக்கு பின்னர் இந்திய அணி ஒவ்வொரு ஐசிசி தொடரிலுமே சிறப்பாக விளையாடி இருக்கும். குறிப்பாக அரையிறுதி அல்லது இறுதிப் போட்டி வரை அனைத்து ஐசிசி தொடர்களிலும் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, முழுமையா ஒரு ஐசிசி தொடரை வெல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனை போக்கும் விதமாக நம்ம ஒரு கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை 2011 இந்திய மைதானத்துல நடைபெற்ற உலகக்கோப்பையில இந்திய அணி மிக எளிதாக வென்றிருந்துச்சு. அதே போன்று 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையும் இந்திய அணி மிக எளிதாக வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிலும் மிக மோசமாக தோற்றிருந்தது. இந்திய ரசிகர்கள், கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்த ஒரு சூழல்ல தற்போது பெற்றிருக்கக்கூடிய இந்த T20 உலகக்கோப்பை வெற்றி இந்திய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய அணிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். ஏனென்றால் ஐசிசி தொடர்கள்ல அந்த இறுதிப் போட்டிகள்ல அல்ல அரையிறுதி போட்டிகள் தோற்பது இந்திய அணிக்கு வாடிக்கையாக இருந்த ஒரு நிலையில அது ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருந்த ஒரு சூழல்ல இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய இந்த T20 உலகக்கோப்பை இந்திய அணியை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இந்த உலகக்கோப்பை போட்டியில வெல்வதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஹரிகரன், இந்த பேரணி அப்படிங்கிறது மெரைன் டிரைவ்ல இருந்து வான்கடை மைதானம் வரைக்கும் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறதுல அந்த 2 கிலோமீட்டர் முழுவதுமே ரசிகர்கள் ஆர்ப்பரித்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்களா? அதாவது வான்கடை மைதானத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரசிகர்கள் வரை உள்ளே அனுமதிக்கப்படலாம். வான்கடை மைதானம் முழுவதுமாக நிரம்பி எழுந்திருக்கின்றது. அதனை காட்டிலும் வான்கடை மைதானத்தை சுற்றிலும் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். இந்த பேரணி நடைபெறும் இடத்தை காட்டிலுமேயே அந்த மைதானத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளுமே இந்திய ரசிகர்களால் நிரம்பி வழிகின்றது. குறிப்பாக இந்தியா முழுவதும் இருந்து இந்த ரசிகர்கள் மும்பைக்கு படையெடுத்திருக்கின்றனர். மிக குறைந்த நேரத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியானது. குறிப்பாக நேற்று பிற்பகலுக்கு பிறகுதான் BCCI சார்பிலும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சார்பிலும் எங்களோட வெற்றி கொண்டாட்டத்துல இந்திய ரசிகர்கள் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு அழைப்பு விடுக்கும் போது இந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு. இப்படி இருக்க சூழல தான் அந்த பகுதி முழுவதுமே ஏராளமான ரசிகர்களால குவிந்திருக்காங்க. அதாவது இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியாவில் கிரிக்கெட் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான விளையாட்டாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா முழுவதுமே அவ்வளவு ரசிகர்கள் கிரிக்கெட்டை ரசித்து வருகின்றனர். இந்திய அணியின் ஒவ்வொரு வெற்றியையும் மிக அதிகமாக கொண்டாடுவார். சாதாரணமான ஒரு போட்டியாக இருந்தாலுமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த இந்திய கிரிக்கெட்டை ரசித்து பார்க்க இருக்கின்றனர். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றாங்க. விராட் கோலிக்கும் அதே மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களினுடைய ரசிகர்களும் அந்த பகுதியில ஏராளமான குவிந்திருக்காங்க. ஏனென்றால் இந்த T20 உலகக்கோப்பையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மாவை தவிர வேற யாரும், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்களை தவிர வேற யாருமே ஒரு ஐசிசி கோப்பையை வென்றதில்லை. அவர்கள் மற்ற எல்லாருக்குமே இது ஒரு முதல் ஐசிசி கோப்பையா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்திய அணிக்கு இந்த உலகக்கோப்பை வெற்றி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக ஒரு ஐசிசி தொடரை வெல்லவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இந்திய ரசிகர்களிடையே மிக நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில அதனை போக்கும் விதமாக இன்று உலகக்கோப்பையை வென்று இன்று இந்தியா திரும்பி மும்பையில வெற்றி ஊர்வலத்தை இந்திய ரசிகர்கள் ஏராளமான இந்திய அணியினரோடு கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். வெற்றி கோப்பையுடன் தற்போது மும்பை வான்கடை மைதானத்திற்கு வருகை தர இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை வரவேற்கும் விதமாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தற்பொழுது கிரிக்கெட் ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தற்பொழுது வெற்றி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் திறந்தவெளி வாகனத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். இந்த பேரணி என்பது மெரைன் டிரைவிலிருந்து மும்பை வான்கடை மைதானம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? லட்சக்கணக்கான ரசிகர்கள் தற்பொழுது அந்த இடங்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்காரு ஹரிஹரன்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்திய வீரர்களுக்கு அந்த மத்திய படையினர் பாதுகாப்போடு விமான நிலையத்திலிருந்து பேருந்து, அதாவது இந்த பேருந்து ஊர்வலம் நடைபெறும் இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த பகுதியில குவிவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஆயிரக்கணக்கான போலீசார்கள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. எனினும் வழக்கத்தை விட மிக அதிகமான ரசிகர்கள் இந்த பகுதியில குவிந்திருப்பதை பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த மைதானத்திற்குள்ள ரசிகர்கள் செல்லும் காட்சிகள் நம்ம பார்க்கும்போதே மிகுந்த ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு காட்சியாக பார்க்கப்படுகின்றது. அதிகப்படியான பாதுகாவலர்கள் அந்த பகுதியில இல்லாத நம்மால காண்பிக்கிட்டு, இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருந்தாலுமே அந்த பகுதியில காவலர்கள் ஓரளவுக்கு இருந்தாலுமே மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த மைதானத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதிகளில் பாதுகாவலர்கள் சற்று குறைவாக இருப்பதையே பார்க்கப்படுகின்றது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் குவிந்து இந்த இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடும் ஒரு தருணத்துல ஒரு சில பகுதிகளில் பாதுகாப்பு குறிப்பிடும்படியாக இருந்தாலுமே ஒரு சில பகுதிகளில் குறைவாக இருக்கு. மிக முக்கியமாக கடந்த சில 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே மழை லேசான அளவில் பெய்துட்டு வருது. இருந்தாலுமே ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் அவர்கள் வந்துட்டு இந்த பகுதியில குவிந்திருக்கிறத பார்க்கப்படுகின்றது. சற்று நேரத்துல விமான நிலையத்திலிருந்து அந்த மெரைன் டிரைவிற்கு இந்திய அணியினர் வந்தடையும் போது, அந்த ஊர்வலம் தொடங்கும் போது ஒவ்வொரு ரசிகர்களுமே இந்த வரலாற்று தனத்துல ஒரு முக்கிய அங்கமாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1983ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பையை வென்றிருந்தாலுமே அதற்கு அடுத்தடுத்ததாக வந்த உலகக்கோப்பை தொடர்ல பெரிதாக எந்த அளவுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு நிலைதான் இருந்துச்சு. 2003ஆம் ஆண்டு இறுதிப் போட்டி வரை சென்றிருந்தாலுமே அதுலயுமே ஜெயிக்க முடியல. ஆஸ்திரேலியா பலமா இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து 2007ல ஒரு லீக் போட்டியிலே பங்களாதேஷ் மாதிரியான ஒரு சின்ன டீம் கிட்ட இங்கே தோத்து வெளியேறி இருக்கும். 2007ஆம் ஆண்டு அதனைத் தொடர்ந்து T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்று சாய்த்திருந்தது. அங்கிருந்து தோனி தலைமையில 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற போது மிகப்பெரிய அளவுல இந்திய கூப்பிடப்பட்டது. மிக முக்கியமாக அங்கிருந்து 2011ஆம் ஆண்டுக்கு தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு ICC சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து எந்த ஒரு ICC தொடரையும் இந்தியா வெல்லாத ஒரு சூழல்ல 2023ஆம் ஆண்டு நிச்சயம் வெல்ல வேண்டும் என ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பல்வேறு வியூகங்களை வகுத்திருந்தாலுமே அது இறுதிப் போட்டியில அந்த மைதானத்தின் தன்மை போன்ற பல்வேறு காரணிகளால இந்திய அணி அந்த உலகக்கோப்பையை எட்ட முடியல. எனினுமே இந்த T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த இந்திய அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் இந்த உலகக்கோப்பையில இடம்பெறக்கூடாது, ரோஹித் சர்மா கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு வாதம் வலுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணி, அதாவது இந்த IPL ஒட்டி இந்திய அணியின் தேர்வு அறிவித்த போதும் இந்திய அணி இந்த மாதிரியான ஒரு டீம்ல நிறைய பேர், அதாவது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த வீரர்கள் பெரும்பாலானோர் இல்லை அப்படின்றப்ப உலகக்கோப்பை வெல்லாது என நிறைய கிரிக்கெட் விமர்சகர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் தெரிவித்திருந்தனர். அதனையெல்லாம் கடந்து ரோஹித் சர்மா தனக்கு தேவையான அணியை நான் பெற்றுச் சென்றுள்ளேன், இந்தியாவிற்கு நிச்சயம் கோப்பையை வென்று காட்டுவேன் என அதை சொன்னபடி இந்தியாவிற்கு முதல் போட்டியான அயர்லாந்து போட்டியிலிருந்தே இந்திய அணிக்கு தேவையான ஒரு அணியை தேர்வு செய்து அதற்கேற்றபடியே விளையாடினார். குறிப்பாக இந்த அயர்லாந்து மற்றும் முதல் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னதாக வரைக்கும் அமெரிக்காவில் முழுமையாக போட்டிகள் நடைபெற்ற நிலையில இந்திய அணியில எந்தவித மாற்றமும் நிலையில, அதாவது மேற்கிந்திய தீவுகளுக்கு பிறகு போட்டிகள் முழுமையாக நடைபெறும் நிலையில இந்திய அணியிலிருந்து முகமது சிராஜ்க்கு பதிலாக குல்தீப் யாதவ் மட்டுமே இந்திய அணியில் கொண்டு வந்திருந்தாரு. அதாவது அக்ஷர் பட்டேல் இந்த இறுதிப் போட்டியில முக்கியமான பங்கு வகித்திருந்தாரு. ஜடேஜாவிற்கு பதிலாக அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு முக்கியத்துவம் அளித்திருந்தது. இறுதிப் போட்டியில இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தவித்திருந்த நிலையில விராட் கோலிக்கு இணையாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தாரு அந்த போட்டியில. அந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே விராட் கோலி ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆட முடியாத ஒரு சூழல்ல இறுதிப் போட்டியில அவர் தனக்கான ஆட்டத்தை சேமித்து வைத்திருக்கிறான்ட்டு அரையிறுதி போட்டியில ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு.
அதற்கேற்ற மாதிரி அதாவது இந்திய அணி ஒரு தடுமாறி நின்ற ஒரு சூழல்ல இறுதிப் போட்டியில விராட் கோலி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. பேட்டிங்ல ஒரு இந்திய அணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலுமே, துவக்க கட்டத்துல விக்கெட்டுகள் இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலுமே, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் 2 விக்கெட் தென்னாப்பிரிக்காவுக்கு வீழ்த்தி இருந்தாலுமே, அதற்கு அடுத்தடுத்து தென்னாப்பிரிக்கா ஒரு 4 விக்கெட் இழப்பிற்கு ஒரு பக்கம் கிளாசன் போன்ற பலம் வாய்ந்த வீரர்கள் மிக அதிரடியாக விளையாடி வந்த ஒரு சூழல்ல 15வது ஓவர்ல ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சியால அந்த ஆட்டத்தின் போக்கையே மாத்தினாரு. மிக முக்கியமாக 15வது ஓவர்ல 16வது ஓவரை பும்ராவை கொண்டு வந்தாரு. பும்ராவை கொண்டு வந்து அந்த ஓவர்ல 4 ரன் மட்டுமே கொடுத்து, அதற்கு அடுத்த ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து கிளாசனோட விக்கெட்டை எடுத்து, அதாவது ஒரு T20 மாதிரியான போட்டியில 30 பந்துகளுக்கு 30 ரன்கள் இந்த ஒரு நிலைமையில இருக்கும் போது இந்திய அணி வெற்றி பெறாதுன்னு என பெரும்பாலான ரசிகர்கள் நினைத்திருந்த ஒரு தருணத்துல ஒரு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியால இந்திய அணி இந்த T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கு. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், ஹர்ஷ்தீப் சிங் எப்பவுமே டெத் ஓவர்ல, அதாவது 20வது ஓவர்ல நல்லாவே வீசக்கூடியார். இருந்தாலும் அவரை 19வது ஓவர்ல பயன்படுத்திட்டு 20வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவை பயன்படுத்துறதுக்கான காரணம் அந்த அனுபவம். ICC உலகக்கோப்பை மாதிரியான பெரிய தொடர்கள்ல ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரை இறுதி ஓவரை வைத்தால் அது அணிக்கு மிக முக்கியமாக கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றபடியே இந்த ஹர்திக் பாண்டியாவின் அனுபவம் கை கொடுத்தது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த IPL தொடங்குவதற்கு முன்னாடியே குஜராத் அணியிலிருந்து மும்பை அணிக்கு மாற்றப்பட்டார். மும்பை அணிக்கு மாற்றப்பட்ட போது அவருக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ரசிகர்களே எதிர்ப்பு தெரிவித்த ஒரு காட்சியை நம்ம IPL நேரத்துல பார்த்திருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு வீரர் ரோஹித் சர்மாவோட இணைந்து இந்திய அணியின் வெற்றிக்காக ஒற்றுமையாக பாடுபட்டு இந்த உலகக்கோப்பையை வென்றிருப்பதுல ஒரு முக்கிய பங்கு வகித்தாரு. இன்று எந்த மும்பை வான்கடே மைதானத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோ, இன்று அதே மும்பை வான்கடே மைதானத்துல ஹர்திக் பாண்டியாவிற்கு ஹர்திக் என ரசிகர்கள் கோஷம் விடுவதை நம்மளால பார்க்க முடிகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ரசிகர்களுடைய ஊர்வலம் இன்னும் தொடங்காத சூழல். இன்று பிற்பகலில் இருந்தே அந்த மெரைன் டிரைவ்ல இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில குவிந்திருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில குவிந்திருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு இந்திய ரசிகர்களும் இந்த வெற்றி கொண்டாட்டத்துல இந்திய வீரர்களோடு வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக தங்களை ஆர்வமுடன் இந்திய வீரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்திய வீரர்கள் அந்த பகுதிக்கு வருவாங்க. மெரைன் டிரைவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை வான்கடே மைதானம் உள்ள 2 கிலோமீட்டர் தூரத்தை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு உள்ள அடைய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை இந்திய அணி வைத்திருக்காங்க. ஆனா அங்க கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது 1 மணி நேரத்தை கடந்து அதிக நேரங்கள் ஆகலாம் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. அங்கிருந்து நேரடியாக மைதானத்திற்கு சென்று மைதானத்திற்கு இந்திய அணியினருக்கு பாராட்டு விழா நடைபெறுகின்றது. ஏற்கனவே அறிவித்திருந்த 125 கோடி ரூபாயும் இந்திய அணியினருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த T20 உலகக்கோப்பையுடனே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வை அறிவித்திருக்காங்க. அதாவது சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வெற்றி ஊர்வலம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமாகவே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு T20 உலகக்கோப்பை வெற்றி, அந்த கோப்பையோடு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ஊர்வலம், இவ்வளவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.